சந்தோஷமா இருக்கு. நமக்கு தெரிஞ்ச தொழிலுங்கிறதுனால வந்து தெரிஞ்ச தொழில்னா என்ன? இத்தனை வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு. ங்கிறதுனால கொஞ்சம் கைடன்ஸ் குடுக்கலாம். கண்டிப்பா. அப்படிங்கிற ஒரு இது இருக்கு. அது ஒரு பயமா இருக்கு ஒரு சைடு. இந்த 2012லேருந்து 21 விடுதலை வர்ற வரைக்கும் நான் சஸ்டெயின் பண்ணது டப்பிங்ல. எஸ். எஸ். அது சொல்ல அப்ப 2 மறந்துட்டீங்க. டயலாக் பேசி காமிங்கன்னு சொல்லுவீங்க போல இருக்க. தமிழ்லேருந்து ஹிந்திக்கு ஹிந்திக்கு. பண்ற படம், மலையாளத்துலேருந்து ஹிந்திக்கு பண்ற படம், தெலுங்குலேருந்து ஹிந்திக்கு பண்ற படம். அதுலலாம் வந்து அ சின்ன சின்ன ரோல்ஸ் பேச ஆரம்பிச்சேன். அதில் ஃபர்ஸ்ட் நான் பேசின ஹீரோ வந்து எனக்கு கமல் சார் தான். அன்பே சிவம் படத்துல ஓகே. நான் தான் டப் பண்ணேன் ஹிந்திக்கு. நாகார்ஜுனா சாருக்கு கிட்டத்தட்ட ஒரு 6-7 படம் டப் பண்ணியிருக்கேன். ஓகே. சிரஞ்சீவி சார், சோ இது எல்லாமே ஹிந்தியா? ஹிந்தி. ஹிந்திக்கு. வேட்டையாடு விளையாடு நான் தான் பேசினேன் கமல் சாருக்கு. தெலுங்குலேருந்து ஹிந்தி நிறைய படம் பண்ணியிருக்கேன். எனக்கு சின்ன வயசுலேருந்து கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் அதிகம். ஓகே. லாங்குவேஜ் எல்லா லாங்குவேஜும் கற்றுக்கணும். அதே மாதிரி கற்றுக்கிட்டா கூட எங்கேயும் வந்து நான் வந்து அந்த லாங்குவேஜ்காரன் இல்லைங்கிறது தெரியக்கூடாது யாருக்கும் அப்படிங்கிறதுல ரொம்ப நான் கான்ஷியஸாக இருப்பேன். அஃப்கோர்ஸ் அவருக்கு நான் வந்து வாய்ஸ் கொடுத்தேங்கிறது வந்து நிச்சயமாக ஒரு பெரிய பெருமையான எனக்கு பர்சனலாக பெருமையான விஷயம். பட் அவர் காதில் விழுந்துச்சுன்னா என்ன பண்ணுவாருன்னு தெரியல. இல்லை எனக்கு முன்னோர்கள் நிறைய பேர் இருக்காங்க. ரஜினி சார் மட்டும் இல்லையே, ரஜினி சார், மோகன் சார், பிரகாஷ் ராஜ். எனக்கு இமிடியேட்டா ஒரு 3 வருஷத்துக்கு முன்னாடி வந்தது பிரகாஷ் ராஜ். கான்டாக்ட்ல இருக்க மெசேஜ் பண்ணிப்போம், பேசிப்போம். பட் அதுக்கப்புறம் ஒன்னா நடிக்கிறதுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி வரல. ஓகே. சோ வந்தா விஜய் சேதுபதி சாரும் அப்படிதான். ஒன்னா நடிக்கிறதுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி வரல. வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். 2 பேரும் வந்து விடுதலை பார்க்கும்போது 2 பேரும் எனக்கு இந்த சைடு உட்காந்துருந்தாங்க. 2 பேரும் அடிக்க ஆரம்பிச்சாங்க. மனுஷனாயா நீ, இப்படி எல்லாமா இருப்பாங்க. ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ பாக்குறோம். பார்த்துட்டு வெளில வந்த உடனே பார்த்தா என் பொண்ணு அழுதுட்டு இருக்கு. ஓகே. எனக்கே ஆச்சரியமா போச்சு. எதுக்கு அழுறா அப்படின்னு பார்த்தா எனக்கு ஒரு பெரிய பிரேக் கிடைச்சதுல அதுல அந்த சந்தோஷத்துல ஆனந்த கண்ணீர். ஆனந்தம் ரொம்ப. அப்பாக்காக ஆமா. அழுதுறி. அதாவது ரொம்ப பிடிச்சு போய் அந்த கேரக்டர் பண்ணேன் நான். சிலதெல்லாம் வந்து ரொம்ப நாமளே லவ் பண்ணி பண்றோம்ல, அப்போ வந்து அது ரிஃப்ளெக்ட் ஆகும்னு நினைக்கிறேன். கண்டிப்பா. பிளஸ் அது வந்து எழுத்தளவுலயே அது நல்லா இருக்கணும். அந்த டெப்த் இருக்கணும். இங்க நல்லா வளர்த்து விடுவாங்கங்கிறது எனக்கு நம்பிக்கை இருந்துச்சு. ஓகே. அங்கெல்லாம் வந்து புதுசா வர்றவங்களுக்கு ரொம்ப கஷ்டம். என்னன்னா ஸ்ட்ரகிள் எல்லாம் பண்ணுவோம். சில நாள் வந்து எதுவுமே நடக்காது. ரொம்ப ஒரு மாதிரி டிப்ரெஸ் ஆகிடும். ஐயோ நம்ம தப்பா வந்துட்டோமோ, இந்த தொழிலே வந்து நமக்கு தெரியாது, நம்ம வந்திருக்க கூடாதோ அப்படின்லாம் தோணும். அந்த நேரத்துல வந்து நமக்கு நல்ல ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு இருந்தாங்க. தமிழ்ல அவருக்கு வந்ததே வந்து டுவேட்டுக்கு தானே வந்தாரு. பாலச்சந்தர் சார் படம், அதுலயே வந்து பெரிய பிரேக் இல்லை அவருக்கு. இங்க வந்து அவர் ஸ்ட்ரகிள் பண்ண மாதிரி எனக்கு தெரியல. ஃபர்ஸ்ட் வந்து சினிமால சாதிக்கணும் தான் வந்ததே. எனக்கு தெரிஞ்சு முக்காவாசி பேர் அப்படிதான் வருவாங்க. பட் என்ன ஆச்சுன்னா சீரியல்ல வந்து ஒரு பிரேக் கிடைச்சு அதுல டிராவல் ஆக ஆரம்பிச்ச உடனே ஒரு கம்ஃபர்ட் லெவலுக்கு போயிடுவோம். நம்ம சரியா ரெஸ்பான்ஸ் இல்லாதனால நான் வந்து சரி இதுல நமக்கு ஒரு ஆண்டவன் நமக்கு இதுல ஒரு வழி காட்டியிருக்கான், இதை விட்டுட்டு ஏன் அதுக்கு போனோம். சீரியல்ஸ்ல வந்து அந்த டாப் ஆர்டிஸ்ட் கேட்டகரியில போயிட்டேன் நான். ஆமாம், மெட்டிவலிக்கு அப்புறம் மெட்டிவலிக்கு அப்புறம் இன்னும் கொஞ்சம் இது அதை என்ன உயர்த்திச்சு. ஸோ அப்படி இருக்கும்போது ஃபினான்ஷியலி எல்லாம் ரொம்ப அங்கதான் வந்து அது பண்ணும்போது தான் கல்யாணம் பண்ணேன், வீடு கட்டணும். நிறைய இடத்துல சொல்லியிருக்கேன். என்னன்னா பெரிய ஒரு எதிர்ப்பு, ஒரு ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் இருக்கிற ஒரு கதை அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. மர்மதேசத்துல மீட் பண்ணோம். ஆக்சுவலா என்னன்னா இதுல ஒரே ஒரு இன்ட்ரெஸ்டிங் விஷயம் என்னன்னா தேவதர்ஷினிக்கு பதிலாக வேற இன்னொரு ஆர்டிஸ்ட வந்து காஸ்ட் பண்ணியிருந்தாங்க. அப்போ